பாடல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்து சமய அறநிலையத்துறையின் அடுத்த மைல்கல்லாக பல்வேறு திருக்கோயில்களில் புதியதாக அடிக்கல் நாட்டப்பட்ட மற்றும் தொடக்க விழா செய்யப்பட்ட பணிகளின் தொகுப்பு ரூபாய் 34.65 கோடி மதிப்பீட்டில் எழும்பூர், திருப்போரூர் மற்றும் வேலிமலையில் புதிய திருமண மண்டபம் கட்டும் பணி, ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் ஒட்டன்சத்திரத்தில் மகளிர் கலைக்கல்லூரி கட்டும் பணி, ரூபாய் 19.52 கோடி மதிப்பீட்டில் சிறுவாபுரி, திருவெண்காடு மற்றும் கொல்லிமலையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் அமைக்கும் பணி, கோவில் பதாகையில் ரூபாய் 13.2 கோடி மதிப்பீட்டில் பசுக்கள் காப்பகம் அமைக்கும் பணி, ரூபாய் 9.49 கோடி மதிப்பீட்டில் நாமக்கல் மற்றும் வீரபாண்டியில் பணியாளர் குடியிருப்பு கட்டும் பணி, ரூபாய் 6.14 கோடி மதிப்பீட்டில் சென்னை பூங்கா நகர் மற்றும் ராயப்பேட்டையில் புதிய பல்நோக்கு வளாகங்கள் கட்டும் பணி, கோவையில் ரூபாய் 2.28 கோடி மதிப்பீட்டில் 5 நிலை ராஜகோபுரம் கட்டும் பணி, ரூபாய் 2.64 கோடி மதிப்பீட்டில் சுந்தரராஜா உயர்நிலை பள்ளிக்கு வகுப்பறைகள் கட்டும் பணி, கள்ளழகர் திருக்கோயிலில் கோட்டை சுவரை புனரமைக்கும் பணி, ரூபாய் 1.51 கோடி மதிப்பீட்டில் திருவக்கரை திருக்குளம் திருப்பணி, ரூபாய் 1.5 கோடி மதிப்பீட்டில் திருநெல்வேலி புதிய உதவி ஆணையர் அலுவலகம் கட்டும் பணி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் 20.5 கோடி மதிப்பீட்டில் பொது தரிசன முறை வரிசை வளாகம், பக்தர்கள் ஓய்வெடுக்கும் அறை, புதிய நிர்வாக அலுவலக கட்டடம் மற்றும் புதிய கலையரங்கம், ரூபாய் 13.55 கோடி மதிப்பீட்டில் மலைப்பாதையில் புதிய தார் சாலை அமைத்தல், திருவரசு மேம்படுத்தும் பணி மற்றும் கோட்டை சுவர் அமைக்கும் பணி, சென்னை பூங்கா நகரில் ரூபாய் 6.75 கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு வளாகத்துடன் கூடிய அர்ச்சகர் குடியிருப்புகள், ரூபாய் 3.95 கோடி மதிப்பீட்டில் தேவதானம் திருக்குளம் திருப்பணி, ரூபாய் 2.1 கோடி மதிப்பீட்டில் திருப்பூர் வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோயிலில் கட்டப்பட்டுள்ள புதிய அர்ச்சகர் குடியிருப்பு, ரூபாய் 1.97 கோடி மதிப்பீட்டில் பெருவளூர் கோட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் கட்டப்பட்டுள்ள புதிய திருமண மண்டபம், ரூபாய் 96 கோடி மதிப்பீட்டில் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலில் புதிய முடிக்காணிக்கை மண்டபம், மருத்துவ மையம் மற்றும் பொது சுகாதார வளாகம், தொடக்க விழா மற்றும் திறப்பு விழா திருப்பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் பேசுகிறேன். இந்து சமய அறநிலைத்துறை பழனி அருள்மிகு தண்டாயுதபாண சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் பழனியில் 3 கல்லூரிகள், 2 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. 4வதாக தொடங்கப்பட்டுள்ள அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிக்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஒட்டன்சத்திரம் என்ற இடத்தில் சுமார் 7.8 ஏக்கர் பரப்பில் 22 கோடி மதிப்பீட்டில் நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கான பணிகளை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட பொதுமக்கள் சார்பிலும் கல்லூரி மாணவிகள் சார்பிலும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான அனுமதியோடு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவி கிருத்தியா அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கம். என் பெயர் கிருத்திகா. நான் ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். எங்க பகுதி முழுக்க கிராமங்கள் தான். நாங்க காலேஜுக்கு போகணும் அப்படின்னா திண்டுக்கலுக்கோ இல்லைன்னா பழனிக்கோ தான் போய் படிக்கணும். 2021 நம்ம அரசு வந்த பிறகு புதுசா எங்க ஏரியாலேயே மகளிருக்காக ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டி கொடுத்துருக்கீங்க. நாங்க காலையிலேயே சீக்கிரமா கிளம்பி வர்றதால எங்களால சாப்பிட முடியாம இருந்துச்சு. அதனால பாடங்களை கவனிக்க முடியாம இருந்த எங்க கவலைய ஒரு அப்பாவா எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கீங்க. காலை உணவு திட்டத்தையும் அப்புறம் மதியத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க. எங்க காலேஜ் ஒரு வாடகை கட்டடத்துலதான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒட்டன்சத்திரத்துல லைப்ரரி, லேப், பிளே கிரவுண்டுன்னு பிரம்மாண்டமான கல்லூரியா பல வசதிகளோட கட்டுவதற்கு முதலமைச்சர் ஐயா இன்று அடிக்கல் நாட்டி வச்சிருக்கீங்க. பெண்களுக்கு கல்விதான் முக்கியம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்து
நீங்க இனி யாரையும் நம்ப வேண்டாம், உங்களை நீங்களே நம்பினா போதுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்து, ஒரு மகளுக்காக அப்பா என்னவெல்லாம் செய்வாரோ அதை எல்லாத்தையுமே குறையாம எங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எங்களுக்காக செய்து கொடுத்துட்டு இருக்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரின் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தற்போது திருச்செந்தூரிலிருந்து ஒரு முருக பக்தர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் ஆறுமுகனிலிருந்து தெரிசை ஐயப்பன். இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மிக நல்ல திட்டப்பணிகளை பக்தர்கள் நலன் கருதி அனைத்து மாநிலங்களை விட மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று திருச்செந்தூரிலே பொது தரிசன முறை வளாகம் மிக சிறப்பாக அடிப்படை கட்டமைப்புடன் நடத்தப்பட்டு பொதுமக்கள், அதாவது பொது தேசத்து வரக்கூடிய அடியார்கள் அமர்ந்து சென்று இறைவனை வழிபட ஏதுவாக அமைந்துள்ளது. அடுத்ததாக கலையரங்கத்தை பார்க்கின்ற பொழுது விசாலமான கலையரங்கம், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தொலைநோக்கு பார்வையோடு செய்து தந்த தாயுள்ளம் படைத்த அவர்கள் முருக பக்தர்கள் சார்பாக பணிவோடு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.